அன்னை மரியாளின் அன்பு பக்தர்களே, அன்னை மரியாளை பற்றி பேசும்போது இதயத்தில் அளவற்ற இன்பம் பெறுகிறது. நேற்று தமத்திருத்துவத்தின் முதல் நபராகிய தந்தை கடவுள் அன்னை மரியாளை பற்றி கூறியதை காண்டும். இன்று தமத்திருத்துவத்தின் மூன்றாம் நபராகிய தூய ஆவியார் அன்னை மரியாளை குறித்து கூறியதை காண்போம். அன்னை மரியாள் கருவுற்றிருந்த வேறு பெண்ணை சந்திக்க சென்றார். அவர் வயது முதிர்ந்து கருவுற்றிருந்த எலிசபெத். அன்னை மரியாளின் வாழ்த்தொலியை கேட்டபோது எலிசபெத் தூய ஆவியினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டு, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று கேட்டார். அது எலிசபெத் கூறவில்லை, தமத்திருத்துவத்தின் மூன்றாம் நபராகிய தூய ஆவியார் கூறினார். தூய ஆவியார் அன்னை மரியாளை பார்த்து என்ன வார்த்தை கூறினார் என்றால், என் ஆண்டவரின் தாய். அன்னை மரியாளை கடவுளின் தாய் என அறிவிக்கிறார். அங்கு அதை அறிவித்தது எலிசபெத் அல்ல, மாறாக எலிசபெத் தூய ஆவினால் ஆட்கொள்ளப்பட்டதால் தான். எனவே தமத்திருத்துவம் அன்னை மரியாளை மகிமைப்படுத்துகிறது. நாமும் அதனால்தான் அன்னை மரியாளை போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆமேன். அன்னை மரியாளின் வழி சென்று இயேசுவின் வழியில் நடப்போம், புனிதத்தில் வளர்வோம். ஆமேன்.